பொதுவாகவே மகரம்னா ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு குணம் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மகர ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு என்ன கேட்டால் இயற்கையினுடைய அருத்திரம் பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவாக இயற்கை சார்ந்த எல்லா அமைப்புகளும் இவங்களுக்கு கை கொடுக்கும். இயற்கை சார்ந்த விஷயங்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு நாட்டம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தடையோ தாமதமோ இருந்ததுன்னு சொன்னால், அதாவது மகரத்துக்கு எப்பயுமே ஒரு ட்ராவல் மேலே ஒரு மோகம் இருக்கும். ட்ராவல் போகணும் அப்படின்னு, அதாவது ப்ரோக்கரேஜ் மூலமாக நிறைய லாபம் வருது. அதுவும் குறிப்பாக யூஸ்டு கார்ஸை வாங்கி மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாபம் இருக்குது. குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கும் பெண் குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் சார் எடுத்து பாருங்கள், அவருக்கும் பொண்ணு தான். இந்த மாதிரி மகரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு பொண்ணு பிறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலேருந்து எல்லாமே ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு தான் மகரத்துக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் மகர ராசிக்காரங்க. இல்லைனா பாடி டீஹைட்ரேட்டட் ஆகி அதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் இவங்க ஷேரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் இண்டோவோட ஆஸ்ட்ராலஜர் பாலுவனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. மகர ராசி நேயர்களுக்கு 2026 எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சார். பொதுவாகவே மகரம்னா ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு குணம் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மகர ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு என்ன கேட்டால் இயற்கையினுடைய அருத்திரம் பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவாக இயற்கை சார்ந்த எல்லா அமைப்புகளும் இவங்களுக்கு கை கொடுக்கும். எங்கே சார் எங்களுக்கு அப்பெல்லாம் இல்லைன்னுலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இயற்கையை விட சிறந்த ஆசான் வேறு யாருமே கிடையாது மகரத்துக்கு. இயற்கை சார்ந்த விஷயங்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு நாட்டம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தடையோ தாமதமோ இருந்ததுன்னு சொன்னால், பீச் சைடு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, கடற்கரையோ இல்லை நதி, அருவி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பக்கமாக போயிட்டு வந்தாங்களாலே இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். மகரம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பதுங்கி பாயக்கூடியது. எல்லாரையும் மன்னிச்சிடும், ஆனால் மறக்காது எதையுமே. அது மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே எப்படி அப்படின்னா, இது கர்மஸ்தானமாக வர்றதுனால எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படியான ஒரு ராசியாக இந்த மகர ராசி இருக்கும். அது எமோஷ்னலாகவும் இருக்கலாம், ஃபினான்சியலாகவும் இருக்கலாம். ஆனாலுமே கொடுத்து இவங்களுக்கு பழக்கப்பட்டுரும். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துருச்சு, பக்குவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மகரம் கிட்டத்தட்ட வாழக்கூடிய சித்தர்கள் மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் நின்றுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுதுங்க சார்? மகரத்தில் இந்த வருஷம் எப்படின்னா, ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் உள்ளே இருக்குது. அந்த பிளானட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு பேர், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த மகரத்தில் எப்பெல்லாம் ப்ளூட்டோ வருதோ அது என்ன செய்யும் அப்படின்னா, இவர் நல்லா தானே பேசுகிறாரு, ஏன் இவரை நம்ம கூப்பிடக்கூடாது, இவர் நல்லா தானே நடிக்கிறாரு, ஏன் இவரை நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறதுக்கு. மகரம் 7.5 வருஷமாக நிறைய ரெக்கக்னைசேஷன் கிடைக்காம இருக்கிறாங்க. நிறைய விருதுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் இவங்களுக்கு அமைய போகுது. இவங்களுடைய திறமைக்கு தேன்மிட்டாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் மகரம். நான் சொல்கிறப்பே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, மகரம் பார்த்தீங்க அப்படின்னா விடிவு காலம் எப்போ தான் வரும் அப்படின்னு காத்திருக்கு. அதுக்கான விடிவு காலம் தான் 2026. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய யுரேனஸ் 2 சுக்கிரனாக செயல்பட போகுது. ஏற்கனவே சுக்கிரன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. இப்போ 2 சுக்கிரன் தான் எப்படி இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள். 2 சனி 2 சுக்கிரன் மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமான காசு பணம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, மகரத்துக்கு தான் வரப்போகுது. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் இவங்க சேர்க்குற பணம் கிட்டத்தட்ட 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம். எழுதி வச்சுக்கணும் மகர ராசிக்காரங்க. இப்போ இந்த வருஷத்தை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா 7 தலைமுறைக்கு கண்டிப்பாக சொத்து சேர்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? மகர ராசிக்காரங்க இந்த 2026 எடுக்க வேண்டிய பிக்கெஸ்ட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா இது வரைக்கும் அடிபட்டுட்டே வந்த மனசு என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிருப்பாங்க மகரம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இனி நமக்காக தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளாக வரணும். கண்ணதாசனுடைய ஒரு அருமையான வரி இருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா அப்படின்ற ஒரு பாட்டு. காளிதாஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான நாட்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அதாவது மகரத்துக்கு எப்பயுமே ஒரு ட்ராவல் மேலே ஒரு மோகம் இருக்கும்.
ட்ராவல் போகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். சின்ன சின்ன ஆசைங்கிற மாதிரி இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த கால ஓட்டத்தில் அந்த ஆசைகள் எல்லாம் வந்து நிராசைகளாக போயிருந்திருக்கும். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் எழுதி வைங்க. எழுதி வைக்க வைக்க அடுத்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருக்கும். எங்கே அவங்க மறக்கிறதுக்கெலாம் ஆசைகள்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். எங்கெல்லாம் ட்ராவல் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போகலாம். அதுக்கான ஒரு சின்ன லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் அதுதான். பாசிட்டிவ் திங்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து விஷன் போர்டு. இது எல்லாமே பண்ணிட்டா மகரம் அப்மோஸ்ட் லெவலில் அதுதான் இருக்க போகுது. மகராசி நேயர்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? 2026 மகரத்தினுடைய ஃபினான்சியல் லெவல் அப்படின்னா ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து முதல் படியில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 100வது படிக்கு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். மகரம் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன பயம் இருக்கும்னா, யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறதுல தயக்கம் இருக்கும். என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டடான பிஸ்னஸே நான் பார்க்கலாமா அப்படிங்கிற தயக்கம் இருக்கும். இதிலிருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால சம்பாதிக்க முடியும். அதுவும் வந்து நேற்று வரைக்கும் சும்மா தாங்க இருந்தாங்க, எதையோ ஒன்று வாங்கி அடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ப்ரோக்கரேஜ் விஷயங்களில் வந்து அதிகப்படியான லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது மகரத்துக்கு வரப்போகுது. இப்போ அதாவது ப்ரோக்கரேஜ் மூலமாக நிறைய லாபம் வருது. அதுவும் குறிப்பாக யூஸ்டு கார்ஸை வாங்கி மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாபம் இருக்குது. ப்ளூட்டோனால் நிறைய பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுரேனஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இவங்க இவ்வளோ நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும்ல, அதுக்கான வரவுகள் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இழுத்து கொடுத்துரும். லைக் ஒரு மேக்னெட் மாதிரி. அந்த மேக்னெட் மூலமாக வந்து இவங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு மாதிரி எங்கேருந்து தான் காசு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு காசு வரப்போது. ஸ்டேட்டஸே அடுத்த கட்டமாக உயரப்போகுது. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வாங்குவீங்க. வீடு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? வாங்குவீங்க. நிறைய நகை சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்குலாம் வேடிக்கையாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. என்னங்க மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க, பொதுவாக சனியினுடைய காரகத்துவத்தில் இருக்கிறப்ப. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிராண்டடாக துணி போடணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாமே பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய குணாதிசயமே லைட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகும். லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் இருந்து நம்ம அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர போகிறீங்க. ஒரு லைஃப்பில் ஒரு ட்ராஜிக்கான விஷயங்கள்ல இருந்து போய்க்கலாம். லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து ட்ராஜடியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து காமிக் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு கற்பனையில் ஒரு கதையை நீங்களே எழுதுனா எப்படி ஹீரோவாக இருப்பீங்களோ, ஜோக்கர் எப்போ ஹீரோ ஆனங்கிற ரேஞ்சில் தான் மகரம் மாறப்போகுது. லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் ஒரு சீன் வரும் தெரியுமா நமக்கு, திடீர்னு நகைக்கடைக்கு போகிறான், பார்க்குறது எல்லாத்தையும் அள்ளி போடுங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரியாக லைஃப் மாறக்கூடியது மகர ராசிக்கு தான். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஒரு சில விஷயங்களில் கவனம், இல்லை ஒரு சில உறவுகளிடம் கவனம் அப்படின்னா அது யாராக இருக்கும்? மகர ராசிக்காரங்க 2026 யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தந்தை வழி வர்க்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய கண்ணீர்கள் வருவதற்கான வாய்ப்பு மகரத்துக்கு உண்டு. நேற்று வரையும் சாதாரணமாக இருந்தால் இன்றைக்கி இவனெல்லாம் காரில் போகிறானா, இந்த மாதிரியான கண் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மகரம் அடுத்த கட்டம் முன்னேற்றம் ஆகிறப்ப இவனுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியல, வேறு எதுவும் தவறான தொழில் எதுவும் பண்ணுறானோ அப்படின்லாம் நிறைய பேர் புறணி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருன்னா மகர ராசிக்காரங்க தந்தை வழி வர்க்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இளைய சகோதரத்துவம், அவங்களுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மகரம் இந்த ஆண்டு ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்க போகிறாங்க. மகர ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது 2026 எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 திருமணம் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்குற லிஸ்ட்டில் கண்டிப்பாக மகர ராசி உண்டு. ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை கிடைக்கிது, கண்டிப்பாக திருமணம் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க மகரத்துக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்துருச்சு, லைக் வந்து நான் இன்னொரு பார்ட்னரோடலாம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில, எனக்கு வரவங்க எங்களை புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிந்தனைகள் வந்து மகரத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு வந்து ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த நபர் வந்து உங்களுக்கு பார்ட்னராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து காதல் அப்படின்னோ இல்லை வந்து இன்ஃபேக்சுவேஷன்னோ டேர்ம்ஸில் நம்ம சொல்லாமல் இவங்களை பற்றி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டனால ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நல்ல புரிதலோட வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் நல்ல விதமான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? மகர ராசிக்காரங்களுக்கு 2026 குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குருவினுடைய பார்வை கிடைக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று 5ல் இருக்கக்கூடிய யுரேனஸ். 5 அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம், அது ரொம்ப ஆக்டிவேட் ஆகிருது. அதுக்கும் பெண் குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மகர ராசிக்காரங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
மகர ராசியோ மகர லக்னமோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகள் தான், முதல் பெண் குழந்தைகள் தான் இருக்கும். இங்கே ரஜினி சார் எடுத்து பாருங்கள், அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே டாக்டர் தான். சிவகார்த்திகேயன் சார் எடுத்து பாருங்கள், அவருக்கும் வந்து பொண்ணு தான். இந்த மாதிரி மகரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பிறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலேருந்து எல்லாமே ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப யுரேனஸ் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பெண் குழந்தைகள் மூலமாக நிறைய அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசிக்கு உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த துறை சார்ந்து பண்ணால் லாபம் தரும்? மகர ராசிக்காரங்க 2026 சர்டன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெவி மெட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெப்டினோட கன்ஜெக்ட் பண்ணிடணும். எப்பயுமே வந்து மெட்டல்ஸ் தான் சர்டனோட இதாகும், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் நெப்டினோட கனெக்ட் ஆகிடும். இந்த ரெண்டுலேயுமே வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி மாரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ், இன்ஃப்ரா மெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து சில்வர் தான் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய முதலீடை கொடுக்க போகுது. இன்றைக்கி பாராக வாங்கி வைங்க, அப்படி இல்லையா டிஜிட்டலாக வந்து நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, அதில் வந்து சில்வர் வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் சில்வர் வாங்கக்கூடிய மகர ராசிக்காரங்க புத்திசாலிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வருஷம் இவங்க வந்து ஷேரில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் இவங்களுடைய முதுமைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இவங்களோட 50-60களில் அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகிற மாதிரியான எஸ்ஐபி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முதுமையில் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சியாக இந்த ஆண்டு அமைய போகுது. மகர ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? 2026 மகர ராசியினுடைய ஹெல்த் பொறுத்தளவுக்கு 2 விஷயங்களை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், 2வது ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 2 தான் மகரத்துக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா மகர ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டாங்க. இனியும் பார்க்குறதுக்கு புதுசாக எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு பார்த்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் பார்த்துட்டீங்கிறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவே போகிறீங்க. அனைத்து நிமிடங்களும் வந்து இனிமையான நிமிடங்களாக இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். தாதுகள்னு சொல்லக்கூடிய மினரல்ஸை இதெல்லாம் நிறைய இன்டேக் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா தூங்கணும். மொதல் விஷயம் மகர ராசிக்காரங்க நல்லா தூங்கணும். 8 மணி நேரம் கரெக்டாக அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து வச்சுக்கோங்க. காலையில் வெள்ளன எந்திரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் மகர ராசிக்காரங்க. இல்லைனா பாடி வந்து டீஹைட்ரேட்டட் ஆகி அதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் இறங்குனீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு லோன் இஎம்ஐ பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறையான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? 2026 லோனு, கடன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கடனில் வந்து ரொம்ப சிக்கி தவிக்கக்கூடிய ராசி மகர ராசி. இதெல்லாம் கேர் பண்ணிடுவீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த வருஷம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா ப்ளூட்டோ வந்து ராசிலே இருக்குது. அப்படிங்கிறனால பழைய கடனெல்லாம் பைசல் பண்ணிவிட்டு புது கடன் வாங்குவீங்க. எந்த மாதிரினா சுப விரயமாக நடக்கும். திருமணத்துக்காக கடன் வாங்குறது, ஏன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, திருமணத்துக்காக கடன் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறது, அதையும் கூட நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுவீங்க. புதிய கடன் வரதுக்கான விஷயங்களும் இருக்கும், அதே மாதிரி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது அப்படின்னா ஓபிஎம்னு சொல்லக்கூடிய அதர் பீப்புள் மணி. இதை மேனேஜ் பண்ணுறதுல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடன் வராது, அடுத்துமே வராது. அதுக்கான வாய்ப்புகள் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த வருஷம் மகர ராசிக்காரங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் நெருக்கடியான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட கடன் வாங்கிடாதீங்க. இந்த 3 மாதத்தில் நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா 27, 28 கூட உங்களுக்கு கடன் இருக்காதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் இப்போ கொடுத்துருக்கேன். மகர ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விலாவாரியை பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயல கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிடா.